ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு வெஜிடேரியனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம அதுக்கு வெஜிடபிள் மசாலான்னு பேர் வச்சுக்கிடும். ஓகேயா? நம்ம அவியலுக்கு வந்து நாட்டுக்காய்கள்லாம் போடுவோம். சேனக்கிழங்கு, வாழைக்காய், தடியங்கிழங்கு. இது வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் மிச்சம் வச்சுருந்தீங்கன்னா இதை ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இது பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதுக்கு தேவையான காய்கறி வந்து என்ன காய்கறி கிடைக்குதோ, ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த சைனீஸுக்கு போடுற மாதிரி காய் போட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கேபேஜு, இந்த பேபிகார்ன், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, கேப்சிகம். அதனால இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பூண்டு இன்னொரு பூண்டு கூட நீங்கள் போடலாம். வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை வேண்டாம், சில்லி பவுடர், சீரகப்பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழி, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். இது தாளிக்கிறதுக்கு தண்ணி தான் வேண்டியதில்லை. தண்ணி வந்து விடும், அப்படியே விட அப்படியே இது பண்ணிக்கலாம். இது இப்போ செய்ய ஆரம்பிச்சேன்னு பார்ப்போம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அப்படியே வதக்கத்தான் செய்யணுங்கிறதுனால நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போடுவோம். இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எதுவும் தேவையில்லை. சீரக பொடி தான் தேவை. முதல்ல எண்ணெயில் வந்து பூண்டு சில இதுக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து பூண்டு தான் முதல்ல போடுவோம். அதுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னா அது எண்ணெயில் அதனுடைய இது ஸ்மெல், அந்த வாசம் வந்து இறங்கும். அது வந்து அப்புறம் அந்த எண்ணெயில் தான் மற்ற எல்லா காய்கறியும் போடுறோம். அந்த காய்கறிகள்லாம் அந்த பூண்டினுடைய வாசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் வந்து இதனுடைய முதல்ல பூண்டு போடுறதுனுடைய இது. இந்த வாசம் வருதுல, இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது மாதிரி இந்த ஒரு கிளாஸ் லுக்கில் வந்துருச்சுல. இப்போ வந்து தக்காளி பழம் போடுவோம். தக்காளி பழம் லேசாக வதங்கட்டும். வதங்கின அப்புறம் ஒரு காய்கறியாக போடுவோம். நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூளை போடுவோம். மல்லித்தூள், சீரகத்தூள், சில்லி பவுடர், உப்பு, நல்லா வதங்கட்டுமா? அதில் வந்து சேர்ந்து வந்துருக்குது. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நான் ஒரு அளவாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் பத்தலைன்னா என்ன போட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு காய்கறியாக போட்டுற வேண்டியதான். இது ஃப்ரோசன் பட்டாணிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஃப்ரெஷ்ஷு பட்டாணி உரித்து இது பண்ணோம்னா லேசாக வேக வச்சு போட்டோம்னா இதுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல வதங்கி இருக்குமா? இதையும் போட்டுட்டு இந்த மக்காச்சோளம்லாம் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மக்காச்சோளம் கருது இது பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். மற்றபடி மக்காச்சோளத்தெல்லாம் பயன்பாட்டிலேயே கிடையாது. இப்போ சமையல் பேபிகார்ன் சொல்லி சமையலில் போடுறோம், ஸ்வீட் கார்ன் இது ஃப்ரைட் ரைஸில் போடுறோம். அதெல்லாம் எப்படி சேர்க்குறதுக்கு பழகிருக்கும். மாவு அந்த மக்காச்சோளத்தை திரிச்சி மாவு இது பண்ணி ரோட்டி இது பண்ணுறாங்க. வதங்கட்டும் அது வதங்கட்டும். இந்த 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நீங்கள் நல்லா காலையில் எழுந்திரிச்சு கட் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு சப்பாத்திலாம் போட்டுட்டு இதையும் போட்டு கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு கடைசியில் 2 சீஸ் துருவி போட்டிங்கன்னா சப்பாத்திக்கு ரோல் பண்ணி வச்சு போகிறதுக்கு சூப்பர். இது நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
ஆஃபீஸ்க்கு வந்து சிந்தாமல் கொள்ளாமல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற, காலேஜுக்கு பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஆப்டான வெஜிடபிள்ஸ். ஆஃப் பண்ணுங்க, சர்வ் பண்ணிடுவோமா? ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். இது சாதத்துக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு இதை ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு ரசம் வச்சு இதை சாப்பிட்டு போகலாம், பருப்பு வச்சு சாப்பிட்டு போகலாம். சப்பாத்தி தான், சப்பாத்திக்கு வந்து நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் வேணும்னா இதை வச்சுக்கலாம். தோசை இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இதை வச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க.